அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பீகார் வாக்காளர் சிறப்பு திருத்தம் குறித்து எதிர்க்கட்சிகள் பிரச்சனையை எழுப்பி வருகின்றன நாடாளுமன்றத்தில். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, முழுமையான விவரங்கள். இந்தியா கூட்டணி கட்சிகளுடைய அவைத்தலைவர்கள் கூட்டம் நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்று முடிந்துள்ளது. மிக முக்கியமாக ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பான விவாதம் என்பது இன்று மக்களவையில் தொடங்கவிருக்கும் நிலையில் ஏற்கனவே பீகார் தொடர்பான விவாதம் மீதான ஒரு நோட்டீஸ் மீதான விவாதத்தையும் எதிர்க்கட்சிகள் கோரி வருகின்றன. ஆனால் தற்பொழுது அதுக்கான அனுமதி வழங்கப்படாததன் காரணமாக தற்பொழுது 5வது நாளாக நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி கட்சியுடைய அந்த ஒரு போராட்டம் என்பதும் தொடங்க வருகிறது. அதே போல அவையினுடைய அலுவல்கள் தொடங்கிய உடனேயே அவைக்குள் பீகாருடைய அந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் தொடர்பான கோஷங்களையும் அவர்கள் எழுப்புவதற்காக முடிவு செய்துள்ளதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் திமுக, காங்கிரஸ், சமாஜ்வாதி காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளானது பங்கேற்றிருந்த நிலையில் பீகாருடைய விவகாரத்தில் இன்றும் நோட்டீஸ்களானது வழங்கப்பட்டுள்ளன. அதன் மீதான ஒரு விவாதமும் நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர்கள் மக்களவை மற்றும் மாநிலங்களவை என 2 அவைகளுமே 11 மணிக்கு அவை கூடிடும் பிரச்சனைகளை எழுப்ப உள்ளார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.